ரஷ்ய அதிபர் புதினின் இந்திய வருகையை உலகம் முழுவதும் உற்றுநோக்கும் வேளையில் புதினுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகுந்த கவனத்தை ஈர்த்து வருகின்றன. முன்னதாக 2017ஆம் ஆண்டு புதின் பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்தபோது அவரது பயணத்தை குறிப்பிட்ட ஊடகங்கள் புதினின் பாதுகாப்பு குழு அவரது கழிப்பறைக்குள் மற்றும் வெளியே ஒரு மர்மமான பிரீஃப்கேஸை எடுத்து சென்றதாக செய்திகளை வெளியிட்டன. பூப் சூட்கேஸ் புரோட்டோகால் என்பதை உலகம் அறிந்தது அதுவே முதல் முறை. அப்படி புதினின் பாதுகாப்பில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் புதினின் இந்திய பயணம் அவரது வெளிநாட்டு பயணத்தை சுற்றியுள்ள நுணுக்கமான மற்றும் ரகசியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. பொதுவாக அவரது பயணங்கள் மிகுந்த எச்சரிக்கை, கடுமையான கட்டுப்பாடு மற்றும் பொதுமக்களின் பார்வையில் இருந்து பெரும்பாலும் விலகி செயல்படும் பாதுகாப்பு வலையமைப்பால் வரையறுக்கப்படுகின்றன. ரஷ்யாவின் மிகவும் ரகசிய பாதுகாப்பு நிறுவனங்களில் ஒன்றான பெடரல் பாதுகாப்பு சேவை இந்த ஏற்பாடுகளை மேற்பார்வையிடுகிறது. போக்குவரத்து முதல் தனிப்பட்ட பாதுகாப்பு வரை ஒவ்வொரு விவரமும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறது. புதினின் பாதுகாப்பிற்காக இருக்கும் தனிப்பட்ட காவலர்கள் எலைட் பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி சர்வீஸில் இருந்து வருகிறார்கள். இவர்கள் கடுமையான செயல்முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 35 வயதிற்கு குறைவானவர்களாகவும் 180 சென்டிமீட்டருக்கு மேல் உயரம், உடல் தகுதி, போருக்கு தயாராக மற்றும் உளவியல் ரீதியாக மீள்தன்மை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். வெளிநாட்டு மொழித்திறன்கள், முழுமையான பின்னணி சரிபார்ப்புகள் மற்றும் விசுவாச தேர்வுகள் கட்டாயமாக நடைபெறும். 2023ஆம் ஆண்டு ரஷ்யாவை விட்டு வெளியேறிய முன்னாள் மெய்காப்பாளர் கிளப் கருக்லோவ் புதினின் வாழ்க்கை முறை குறித்து விவரித்தார். அதில் மொபைல் போன்களை தவிர்ப்பது மற்றும் சில நேரங்களில் சிறப்பு ரயிலில் பயணம் செய்வது ஆகியவை குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நெட்வொர்க்கில் ஸ்னைப்பர்கள், ட்ரோன் ஆபரேட்டர்கள், மின்னணு புலனாய்வு நிபுணர்கள் மற்றும் தகவல் தொடர்பு பிரிவுகளும் அடங்கும் எனவும் அவர் தெரிவித்தார். அடுத்ததாக, புதினின் பயணத்தில் உணவு மற்றும் சுகாதாரத்தை பொறுத்தவரை சமையல்காரர்களுக்கான முதன்மை விதிகளில் கையுறைகள் அணிவது, ஒரு நாளைக்கு பல முறை சீருடைகளை மாற்றுவது மற்றும் அவர்களின் கைகளில் காயம் ஏற்பட்டுள்ளதா என்பதை பரிசோதிக்கப்படுவது ஆகியவை அடங்கும். இந்த கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் அதிபருக்காக தயாரிக்கப்பட்ட அனைத்து உணவுகளும் முதலில் அவரது மெய்காப்பாளர்களால் ருசிக்கப்படும். மேலும் அவர் துரித உணவுகளை தவிர்ப்பவராகவும் இரவில் இறைச்சியை உண்ணுவதை தவிர்ப்பவராகவும் இருக்கிறார். அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் ரோஷிப் அல்லது இஞ்சி தேநீர் அருந்துவதாகவும் அரிதாகவே மது அருந்துவதாகவும் சொல்லப்படுகிறது. அதோடு அவரது பயணத்தில் எப்போதும் உணவுகளை ஆராய போர்ட்டபிள் லேப் சர்வீஸும் இருக்கும். அடுத்ததாக, பயணத்திற்கான வாகனங்களை பொறுத்தவரை வெளிநாட்டில் புதின் குண்டு துளைக்காத RS செனட் லிமோசினில் பயணம் செய்கிறார். இது எமர்ஜென்சி ஆக்சிஜன், ஃபயர் சப்ரஷன் மற்றும் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன்ஸ் போன்றவற்றுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஃப்ளையிங் புளுட்டான் என்று அழைக்கப்படும் இவரது இல்யூஷன் IL-96-300 PU விமானத்தில் பாதுகாப்பான தகவல் தொடர்பு அமைப்புகள், உடற்பயிற்சி கூடம், மருத்துவ மையம், மீட்டிங் அறைகள் மற்றும் அணுசக்தி தாக்குதல்களை அங்கீகரிக்கும் உபகரணங்கள் உள்ளன. அடுத்ததாக, வினோத அம்சங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது பூப் சூட்கேஸ். புதினின் உடல் கழிவுகள் சேகரிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு ரஷ்யாவிற்கு திருப்பி அனுப்பப்படுகின்றன. இந்த நடவடிக்கை வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் அவரது உடல்நிலையை பகுப்பாய்வு செய்வதை தடுக்கிறது. மெய்காப்பாளர்கள் கழிவுகளை கையாள்வதாகவும் அவற்றை சீல் வைக்கப்பட்ட பிரீஃப்கேஸில் வைத்து மாஸ்கோவிற்கு திரும்புவதாகவும் கூறப்படுகிறது. புதினின் 2017 பிரான்ஸ் பயணம், 2019ஆம் ஆண்டு சவுதி அரேபியா பயணம், அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த அலாஸ்கா உச்சி மாநாடு ஆகியவற்றின் போதும் இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டது. புதினின் பாதுகாப்பு அமைப்பு மிகப்பெரிய அளவில் விரிவடைந்துள்ளது. முக்கியமாக அவரது வளர்ந்து வரும் சக்தி, ரஷ்யாவின் நிலையற்ற பாதுகாப்பு சூழல், ட்ரோன்கள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் போன்ற மேம்பட்ட நவீன அச்சுறுத்தல்கள் காரணமாக இவை விரிவடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.